நேயர்களே, இந்த பதிவில் பார்க்க போகிறது ஒவ்வொருடைய ஆண்மகனுடைய மனைவி எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது உங்களுடைய ராசி எந்த ராசியாக இருந்தாலும் சரி, அந்த ராசிக்கு 7வது ராசி கட்டம் என்ன ராசி கட்டம் வருதோ அந்த ராசி கட்டம் தான் மனைவியினுடைய ஸ்தானம் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. மேசராசியாக இருந்தால் 7வது ராசி துலாம் ராசி, ரிஷப ராசியாக இருந்தால் 7வது ராசி விருச்சிக ராசி. இப்படி ஒவ்வொரு ராசிக்கு 7வது ராசி என்ன வருதோ அந்த ராசிக்கான ஒரு அம்சமாக நம்மளுடைய மனைவி அமைவாங்க அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. இப்போ வாங்க, ஒவ்வொரு ராசிக்கு 7வது ராசி எதுன்னு தெரிஞ்சுக்குங்க. இப்போ உங்கள் ராசி மேசமாக இருந்தால் 7வது ராசி துலாம் ராசியாக வருது. இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் நான் சொல்லிக்கிட்டே வரேன். உங்கள் ராசி எது, உங்களுடைய 7வது ராசி எது அப்படிங்கிறத வச்சு உங்கள் மனைவி எப்படிப்பட்டவங்கிறதும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். திருமணம் ஆகாதவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி மனைவி அமைவாங்க அப்படிங்கிறது இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். வாங்க பார்க்கலாம். துலாம் ராசிக்கு 7வது ராசி மேச ராசி. இந்த மேச ராசி தான் மனைவி ஸ்தானமாக உங்களுக்கு அமையுது. உங்களுக்கு எப்படிப்பட்ட மனைவி அமைவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அழகான மனைவியை எதிர்பார்க்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் சபல புத்தி உள்ளவங்களாக இருப்பாங்க. பாவகாரியம் செய்கிறதுக்கு தயங்க மாட்டாங்க. கெட்ட மனிதர்களும் கெட்ட பெண்களும் இவங்களை புகழ்ந்தால் கூட அதை கேட்டு சந்தோஷப்படுவாங்க. பண ஆசை பிடித்தவங்களாக இருப்பாங்க. அதனால் சிறுவாடு சேர்க்கறதுக்கு ரொம்ப விரும்பப்படுவாங்க. அவங்கள்ட்ட எதையாவது கேட்டு கேட்டு வாங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இல்லற சுகத்தில் அதிக ஆர்வம் உள்ளவங்களாகவும் உங்களுக்கு மனைவி அமைவாங்க அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திர ஒரு கருத்தாக இருக்குது. விருச்சிக ராசிக்கு 7வது ராசி ரிஷப ராசி. இந்த ரிஷப ராசி தான் மனைவியின் ஸ்தானமாக அமையுது. உங்களுக்கு எப்படிப்பட்ட மனைவி அமைவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒத்து போகிற மனைவியாக தான் இருப்பாங்க. நீங்கள் எது சொன்னாலும் ஆமாங்க நீங்கள் சொல்கிறது சரிதான்னு கேட்கக்கூடிய மனைவியாக இருப்பாங்க. இனிமையாக பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க. பணிவான நடத்தை உள்ளவங்களாகவும் நல்ல குணம் உள்ளவங்களாகவும் சாந்தமான தன்மை உள்ளவங்களாக இருப்பாங்க. கற்பு உடையவங்களாக இருப்பாங்க. அழகான ஒரு தோற்றம் உள்ளவங்களாகவும் பெரியவங்கள்ட்ட கொஞ்சம் அச்சத்தோடு பேசக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் தெய்வ பக்தி இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உங்கள் மனைவினால் தான் நல்ல யோகமாக சிறப்பான ஒரு வாழ்வு அமைங்கிறது ஜோதிட சாஸ்திரம். மேசம் முதல் மீனம் வரை உள்ள ராசிகளில் சொன்ன கருத்துக்கள் அனைத்துமே நாம் ஒரு பொதுவான கருத்தாக தான் எடுத்துக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த 7வது இடம் மட்டும் இல்லாமல் மற்ற இடத்தினுடைய சில நன்மை தீமைகளை வச்சு தான் ஒருத்தருக்கு நல்ல பண்பான மனைவியை அமைவாங்களா இல்லை பண்பில்லாத மனைவியை அமைவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நாம் உறுதிப்படுத்திக்கலாம். இருந்தாலும் இது ஒரு 75% பொருந்தக்கூடிய ஒன்று தான். இது பொருந்தாதுன்னு சொல்ல முடியாது. இது ஒரு மேலோட்டமான ஒரு பார்வை தான். இது உங்களுக்கு ஓரளவுக்கு தான் திருப்தியை கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த பதிவில் நம்மளை சந்திக்கலாம்.